இப்போ நம்ம பயணியர் பயோ டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் வேலம்பெரம்பூருங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இவங்களோட கார் பார்க்கிங்கில் தான் இப்போ நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இவங்க கார் தான் பார்க் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியலை செஞ்சு கொடுக்குறோம். கார் பார்க்கிங் மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதை விடவே உங்களுக்கு நீளமோ அகலமோ குறைவாக இருந்ததுன்னா கூட உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இவங்க செப்டிக் டேங்க் கட்டியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துலேயே அந்த டேங்க் கிராக் விழுந்ததுன்னா பக்கத்துலேயே இவங்க போர் போட்டிருக்காங்க. அந்த போர் தண்ணியோடு தாங்க கலந்துருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோம். ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்க்குள்ளே வராதுங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா அதை நிறையும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. ஏன்னா இந்த டேங்க்குள்ளே மனித கழிவுகள் வரவே உள்ளே இருக்கிற பாக்டீரியா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதனால மனித கழிவுகள் இந்த டேங்க்குள்ளே ஸ்டோர் ஆகாது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம பயணியர் பயோ டேங்கில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கில் மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.